நண்பர்களுக்கு வணக்கம். ரோஸ் என்றாலே எல்லாருக்கும் மனசுல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த ரோஸ வளர்க்கிறது அவ்வளவு ஒண்ணும் ஈஸி கிடையாது. அது நேரம், காலம் பார்த்து அத சரியாக வளர்க்கணும். பராமரிப்பு அதிகம் தேவைப்படும். இந்த பூ இதுக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா, எவ்வளவு பெரிய ரோஸு எங்க தோட்டத்துல பூத்திருக்கு. ரெட் ரோஸு. இது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இன்னொரு ரோஸு. ஒரே செடியில 3 ரோஸ் இருக்கு இப்ப. இது அடுத்த ரோஸு. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது இங்க மேல பாருங்க. நான் கையில புடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெருசு. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. பக்கத்திலே இங்க ஆஃப் ஒயிட்டு. இந்த ரோஸ். இங்க பாருங்க இந்த ஆஃப் ஒயிட் ரோஸும் பூத்திருக்கு. இதுவும் செம அழகு. இந்த மாதிரி நாம பெரிய பெரிய ரோஸ ரோஜா பூக்கள உற்பத்தி பண்றதுக்கும், நம்ம தோட்டத்துல வளர்க்கிறதுக்கும், அடுத்து பெரிய பெரிய ரோஜா பூக்களை நீண்ட நாட்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் கூட இந்த பூவெல்லாம் அப்படியே வாடாம இருக்கும். அந்த மாதிரி பூக்கள நாம வளர்க்கிறதுக்கும், நம்ம சிறந்த உரங்களை கொடுக்கணும். அப்பப்ப சிறந்த உரங்கள், பூச்சி பராமரிப்பு, அப்புறமேலு கவாத்து பண்றது, இதையெல்லாம் நாம முறையா செஞ்சுக்கிட்டு வரணும். அப்பதான் நமக்கு நல்லபடியா பூக்கள் நிறையா கிடைக்கும். அந்த விதத்துல நாம இன்னைக்கு ஒரு சிறந்த ரோஸ் மிக்ஸ், ஹோம்மேட் ரோஸ் மிக்ஸ் ஆர்கானிக் அதை செய்ய போறோம். இதை ரோஸுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் நாம உபயோகப்படுத்தலாம். வாங்க அந்த ரோஸ் மிக்ஸை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். இப்போ இங்க 13 விதமான பொருட்களை எடுத்து வச்சிருக்கோம். இந்த பொருட்களை எல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு சூப்பரான ஆர்கானிக் ரோஸ் மிக்ஸ் தயார் பண்ண போகிறோம். இதை ரோஸ் செடிக்கு மட்டும் போடுறது இல்லாமல் எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் போடலாம். இது நமக்கு பவுடர் ஃபார்மில் இதை நாம் செய்ய போகிறோம். இந்த பாரிஜாத செடிக்கு போடணுங்கிறப்ப மட்டும் இந்த சூப்பர் ரோஸ் மிக்ஸ் அல்லது ஃப்ளவர் மிக்ஸ் கூட கொஞ்சம் நவாப்பழ கொட்டையும் சேர்த்துக்கிட்டு போட்டுடலாம் பாரிஜாதத்துக்கு மட்டும். இப்போ வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் இந்த வெங்காயத்தோலும் பூண்டு தோலும். வெங்காயத்தோலில் பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்கு. எண் தவிர மற்ற எல்லா சத்துக்களும், அயன், அயோடின், சல்ஃபர் முதற்கொண்டு எல்லா சத்துக்களும் இருக்கு. அது செடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அடுத்தது அது அதிக அளவில் பூக்கள் வர்றதுக்கு நமக்கு உபயோகப்படுத்தும். அதே சமயம் பூச்சிகளையும் விரட்டும். அதே மாதிரி தான் பூண்டு தோல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கூட. செடிகளுக்கு இந்த பூஞ்சாலம் போன்ற அந்த நோய் தாக்குதல்கள் வராமல் தடுக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இது கடலைத்தோல். இந்த கடலைத்தோலை எதுக்கு நாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, கடலை புண்ணாக்குக்கு பதிலாக இதை எடுத்து வச்சுருக்கோம். கடலை புண்ணாக்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனை சத்துக்களும் இந்த கடலை தோல்லையும் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது முட்டைத்தோல். இந்த முட்டைத்தோலில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது கால்சியம். செடிகளுடைய வேர்கள் நல்லா வளர்றதுக்கும் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அது தவிர இந்த முட்டைத்தோலில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. அதனால இந்த முட்டைத்தோலை எடுத்து வச்சுக்கிறோம். ரோஸுக்கு முட்டைத்தோல் ரொம்ப முக்கியம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் என்பிகே எல்லாமே இருக்குது. அது தவிர கால்சியம், அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரைக்கு மிஞ்சின ஒரு உரம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆக இந்த முருங்கைக்கீரையும் நாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வேப்பம் புண்ணாக்கு. இவ்வளவு கலவைகளையும் நாம் சேர்க்குறப்போ கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு தான் இது போடுவோம். கிட்டத்தட்ட இப்போ நாம் தயாரிக்க போகிற உரம் 6 மாதத்துக்கு மேலே வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உரங்கள்லையும் எந்த பூச்சி தாக்குதல் வரக்கூடாது. அதே சமயம் நாம் மண்ணில் செடிகளுக்கு போடும் பொழுது செடிகளுக்கும் பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இது வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு பவுடர் தான். இங்கே பாருங்க, பவுடர் ஃபார்மில் இருக்குது. இதையும் நாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது சாம்பல். சாம்பல் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நமக்கெல்லாம் தெரியும் சாம்பலில் பொட்டாஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூக்கள் நல்லா பெருத்து அருமையான பூக்கள் வர்றதுக்கு பொட்டாஷ் ரொம்ப முக்கியம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது டீ தூள். இந்த டீ தூளில் எண்ணெய் இருக்குது. அதனால் இந்த செடிகள் நல்லா பச்சையாக வளர்றதுக்கு தழைச்சத்தை கொடுக்கக்கூடியது.
அடுத்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழத்தோல். எவ்வளவு மாதுளம்பழத்தோல் எடுத்து வச்சிருக்கோம். பழங்கள் என்றாலே பொட்டாசியமும் பாஸ்பரஸும் அதிகமா இருக்கும். ஆக செடிகளுக்கு தேவையான பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதிலேருந்து கிடைச்சு போயிரும். அடுத்தது இங்க பாருங்க வாழைப்பழத்தோல். இந்த வாழைப்பழத்தோல்ல அதே மாதிரி பொட்டாசியம் அதிகமா இருக்கு. பாஸ்பரஸ் ஓரளவுக்கு குறைவா இருக்கு. அடுத்து மெக்னீசியம் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்கு. வாழைப்பழத்தோல் ஒரு சிறந்த உரம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல விதமாக பூக்கள் பெருசாகவும், கலர்ஃபுல்லாகவும் வர்றதுக்கு இந்த வாழைப்பழத்தோல் நமக்கு உதவியா இருக்கும். அடுத்து இங்க பாருங்க, இதுல வந்துட்டு எலுமிச்சம்பழத்தோலை காய வச்சு நாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். எலுமிச்சம்பழத்தோல் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, விட்டமின் சி கொடுக்கறதுக்கும், அடுத்து மண்ணுல வந்து ஆசிட் பேஸ் கான்சன்ட்ரேஷன் சம அளவுல இருக்கிறதுக்கும், நமக்கு பூக்கள் வளர்வதற்கு தேவையான ஒரு மண்ணு தோட்டத்து மண்ணை கொடுக்கறதுக்காகவும் இதை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆசிட் தன்மையில இருந்தாதான் நல்லது செடிகளுக்கு. அதனால இது அமிலத்தன்மையையும் கொடுக்கும், விட்டமின் சியையும் கொடுக்கும். அதனால இதை எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னாக்க, இங்க பாருங்க, இது கனஜீவாமிர்தம். இது கனஜீவாமிர்தம் நானே ஆடிப்பட்டத்துக்காக போன வருஷம் ஜூன் மாசம் செஞ்சது. இன்னொன்று அப்படியே இருக்கு பாருங்க, கெட்டு போகவே கிடையாது. இந்த மாதிரி கட்டி கட்டியா செஞ்சேன். அதாவது சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை, பருப்பு மாவு, தோட்டத்து மண் எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி போட்டு காய வச்சு வச்சிருக்கேன். அப்படியே கல் மாதிரி இருக்கு. அதையே இங்க நான் நுணுக்கி வச்சிருக்கேன். ஏன் இந்த கடஜீவாமிர்தம் நாம இப்போ உரத்துக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தொழு உரத்துக்கு மாற்றா ஒரு உரத்தை நாம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு சிறந்த உரம். இதுல இருந்துட்டு செடிகள் வளர்வதற்கு தேவையான எல்லா விதமான என்பிகே சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கு. அதனால இதை கொடுக்கலாம். நிதானமா நின்று நம்ம அந்த சத்துக்களை ரிலீஸ் பண்றதுக்காக இதை கொடுக்குறோம். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து அலோவேரா, சோத்துக்கத்தாழையை கட் பண்ணி வெயில்ல காய வச்சு இங்க வச்சிருக்கோம். சோத்துக்கத்தாழை நமக்கெல்லாம் தெரியும். உரம், பூச்சி விரட்டி, ரூட்டிங் ஏஜென்ட், அப்புறம் மண்ணை வந்து பொலபொலப்பா வச்சுக்கிறதுக்கும் இது உபயோகமா இருக்கும். அதனால இந்த சோத்துக்கத்தாழையும் நாம எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பூச்செடிகளுக்கு பூவையே நாம உரமா கொடுக்க போறோம். வீட்டில் ஏற்பட்ட கழிவு பூக்களை நல்லா வெயில்ல காய வச்சு இங்க எடுத்து வச்சிருக்கோம். இங்க பாருங்க எப்படி நுணுங்குதுன்னு பாருங்க. ஆக இந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள்ல வச்சு நம்ம பூக்கள் நல்ல விதமா வளரும். இதுல பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் சத்துக்களும் அதிகமா இருக்கு. அதனால இந்த பூக்களையும் நாம இப்ப எடுத்து வச்சிருக்கோம். ஆகக்கூடி இப்ப இந்த 13 விதமான இன்கிரீடியன்ட்ஸையும் மிக்சியில போட்டு நாம கலந்து வச்சுக்கலாம். செடிகளுக்கு தேவைப்படும் பொழுது மண்ணை கிளறி விட்டுட்டு ஒவ்வொரு செடிக்கும் 2 ஸ்பூன் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இது நிரந்தரமா நின்று மெதுவா வேண்டிய சத்துக்களை செடிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். எப்போது போல நாம இடையிடையே இந்த திரவ உரங்களையும் நாம சேர்த்து செடிகளுக்கு ஊத்திக்கிட்டு இருக்கலாம். ஆகவே ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா திரவ உரம் கொடுக்க முடியலனாலும் கூட, மண்ணுல இருக்கக்கூடிய இந்த உரங்கள் மெதுவா மக்கி இந்த சத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த உரங்கள் எல்லாம் சேர்ந்து செடிகளை வளமா எப்போதுமே வளமா வச்சுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ வாங்க நம்ம போய் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒன்னொன்னா கலக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ப்ளூ டப்ல வந்துட்டு வெங்காயம், பூண்டு தோல், ஆலோவேரா தோல் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கோம். ஏன்னா ஆலோவேரா தோல் கொஞ்சமாக இருந்ததுனால சேர்த்து போட்டு அரைச்சாச்சு. இந்த பாருங்க, இதில் வந்து வாழைப்பழத்தோலும் எலுமிச்சம்பழத்தோலும் போட்டுட்டோம். இதை கொட்டிக்குவோம். அடுத்து இங்கே பாருங்க, இதில் சாம்பல் இருக்கு. சாம்பல் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்து வச்சிருக்கோம். இதை சாம்பலை சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்க, மாதுளம்பழத்தோல் இது, அதையும் கொட்டிக்கலாம். இது கனஜீவாமிர்தம், இதையும் கொட்டிக்கலாம். இது வேப்பம் புண்ணாக்கு, இதையும் கொட்டிக்கலாம். புண்ணாக்கை கொட்டலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொட்டலாம். இங்கே பாருங்க, பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது. விதையிலேருந்து அரைச்சி எடுத்திருந்தாங்க புண்ணாக்குன்னு நான் சொன்னால் அதை கொட்டக்கூடாது, புழு வரும். இது அந்த வேப்பம் பழத்தோட தோலில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. பொறபொறன்னு இருக்குது. அதோட கூட இதை நல்லா காய வச்சுட்டோம்.
அதனால இந்த வேப்பம் புண்ணாக்கையும் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்க, இது முட்டைத்தோல். முட்டைத்தோலையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து பூக்கள். இங்கே பாருங்க, எல்லா விதமான பூக்களையும் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பூக்களோட பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பவுடரையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலை தோல். நமக்கு இந்த வேர்க்கடலை தோல் கடலை புண்ணாக்குக்கு சப்ஸ்டிடியூட். அடுத்தது கடைசியாக டீ தூள். பாருங்கள், இது டீ கடையில் ஒரு பக்கெட்டை கொடுத்து நிறையா வாங்கி வச்சு அதை கழுவி காய போட்டு வச்சுருக்கோம். இந்த டீ தூளையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த கிண்டி உள்ளா நல்லா இதை நல்லா கலந்து விட்டுட்டு, கம்ப்ளீட்டாக தரோவாக கலந்து விட்டுட்டு, நம்ம மாடிக்கு போய் செடிங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ மாடிக்கு ரோஸ் செடிகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாம் தயார் பண்ண உரத்தை கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இதை மண்ணுக்கு தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இதை மண்ணை முதல்ல நல்லா கிளறி விட்டுறலாம். மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே உரம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த உரத்தில் ஒரு 2 ஸ்பூன் இப்படி பரவலாக போட்டு விட்டுறலாம். பரவலாக போட்டு விட்டுட்டு மறுபடியும் மண்ணை போட்டு மூடிடணும். இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடி விட்டுறணும். அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு செடி இருக்குது பாருங்கள், ரோஸு. இந்த இது ரெட் ரோஸு, 2 பூ பூத்துருக்கு இதில். இங்கே பாருங்கள், இது ஆஃப் ஒயிட்டு 7 days ரோஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன அருமையாக பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கும் இங்கே பாருங்கள், மண்ணை கிளறி விட்டுறலாம். மண்ணை கிளறி விட்டுட்டு, இது கொஞ்சம் பெரிய செடி, அதனால கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அதிகமாக கொடுத்தாலுமே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஆர்கானிக் தான். செடிங்களுக்கு எந்த தீங்கையும் இது ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக கொடுக்கலாம். அடுத்து ரொம்ப இது விலையே இல்லாத உரம். வீட்டிலையே நாம் எல்லாமே கழிவு பொருள்கள் தான். வேப்பம் புண்ணாக்கு மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கினது. ஒரு மாடி தோட்டம் வச்சுருந்தோம்னாக்கா நம்ம வேப்பம் புண்ணாக்கு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால அதுக்கு மட்டும் போடுற காசை நம்ம பெருத்துப்படுத்த வேண்டாம். இங்கே பட்டன் ரோஸ் செடிக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, என்ன அருமையா இந்த பட்டன் ரோஸ் பூத்துருக்கு. இந்த அருமையான கலருக்கு காரணம் நான் கொடுக்குற பீட்ரூட் உரம் தாங்க. என்ன அழகு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆக இந்த பட்டன் ரோஸ் செடிக்கும் நாம இப்போ தயார் பண்ண இந்த உரத்தை கொடுத்து விட்டுறலாம். நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு, இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு இப்போ உரத்தை கொடுத்துடலாங்க. உரம் கொடுத்தாச்சு. மறுபடியும் மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம். இப்படி மூடி விட்டாச்சு. அடுத்து இதில் தண்ணி ஊற்றினோன்னா அது ஊறி ஊறி ஸ்லோவாக இந்த உரத்தை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக மிகச்சிறந்த ஒரு ரோஸ் மிக்ஸு நாம் தயார் பண்ணிட்டோம். இந்த ரோஸ் மிக்ஸை எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் நாம் உபயோகப்படுத்தலாம். இன்னும் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இப்போ நான் போடுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.